இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தொப்புள் வழி குடல் அழுத்தம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தொப்புள் உள்வாங்கி இல்லாமல் வெளியே தள்ளி ஒரு பலூன் மாதிரி தள்ளிட்டு இருக்கும். அதை தான் அம்பிளிக்கல் ஹெர்னியா என்று சொல்லுவோம். சிலருக்கு அது ஒரு பால் மாதிரி ஃபார்ம் ஆகி அப்படியே இருக்கும், பந்து மாதிரி உருண்டையாக இருக்கும். சிலருக்கு அது அப்போ ஏதாவது நம்ம வேலை செய்யும்போதோ ஸ்ட்ரெயின் பண்ணும்போதோ வெளியே தள்ளும், அப்புறம் உள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது அந்த தொப்புள் கொடி இருக்கிற தழும்பு விரிவடைந்து அது வழியாக குடல் வெளியே இறங்குகிறது என்று அர்த்தம். ஸோ இப்படி இருக்கிறவங்க இதை அப்படியே வச்சுக்கலாமா, இது ப்ராப்ளம் இல்லையா? ஸோ லைக் எனி அதர் ஹெர்னியாஸ், எனி நேரோ நெக்ட் ஹெர்னியா ஷுட் பி ரிப்பேர்ட். அதாவது அந்த சிறிய துவாரம் வழியாக வரக்கூடிய என்ன ஹெர்னியாவாக இருந்தாலும் அதில் குடல் சிக்கி அதில் அடைப்பு ஏற்படுவதற்கான காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால இதை கண்டிப்பாக நீங்கள் எலெக்டிவாக பிளான் பண்ணி அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும். இது நவீனமாக இன்றைக்கி லேப்ரோஸ்கோபிக் ரிப்பேர் வழியாக இந்த டிஃபெக்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு மெஷ் போன்ற வலை ஒன்று வைப்பதன் மூலம் மீண்டும் இந்த இது வராமல் இருப்பதற்கு, அந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுவாக உருவாவதற்கும் இது உதவியாக இருக்கும்.